A very good morning students. I welcome you all to the science video section. Today we will discuss about class 6 term 2 unit 3 changes around us part 2 video. Okay. In the last video we have learned about introduction, what is it changes, and we have discussed about difference and classification of changes, slow and fast changes, and reversible and irreversible changes. These are the we will discuss about in last video. In this video we will discuss the remaining changes, that means physical and chemical changes, desirable and undesirable changes, and natural and man-made changes. These are we will discuss about today. Let us see one by one. I will repeat one more time topics to be discussed. Physical and chemical changes, desirable and undesirable changes, natural and man-made changes. Okay. Next we are doing an activities. Physical and chemical changes related. Okay. First take an apple and cut it into two halves. ஸோ ஒரு ஆப்பிள் எடுக்கிறோம், ரெண்டாக கட் பண்ணுறோம். ஓகே. கட் ஒன் half into pieces and share it with your friends. Okay. And third, is there any changes in the composition of the apple while cutting? ஸோ அந்த ஆப்பிள் கட் பண்ணும்போது எந்த சேஞ்சஸ் ஆகுது நடக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, ஒன்லி த ஷேப் அண்ட் சைஸ் ஹவ் சேஞ்சு. ஸோ கட் பண்ணும்போது அந்த ஆப்பிளோட ஷேப் அண்ட் சைஸ் மட்டும்தான் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஏ ஃபிசிக்கல் சேஞ்சஸ். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபிசிக்கல் சேஞ்சஸ் சொல்கிறோம். ஸோ ஷேப் அண்ட் சைஸ் மட்டும்தான் அதோட சேஞ்சஸ் நடக்குது, வேறு எந்த சேஞ்சஸும் அதில் நடக்கல. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஓகே. Next we have do it another activity. Leave the other half of the table for sometimes. Okay. so அந்த other half of the apple இருக்குல்ல, அது sometimes டேபிளில் வந்து நம்ம அப்படி வச்சிடறோம். so you can see brown patches formed on the cut surface becomes of the reaction between some substance in the apple and the air around it. Okay. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆப்பிள்ஸை வந்து சம்டைம்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தா சம்டைம்ஸில் அது என்ன ஆகும், அது மேலே ப்ரௌனிஸ் கலரில் ஒரு ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஸோ அது அங்கே என்ன நடக்குது, சம் சேஞ்சஸ் நடக்குது. அதுதான் தட் இஸ் கால்ட் அஸ் கெமிக்கல் சேஞ்சஸ். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஃபிசிக்கல் சேஞ்சஸ், ஷேப் அண்ட் சைஸில் மட்டும்தான் சேஞ்சஸ் நடக்குது, வேறு எந்த இதுவும் இல்லை. ஸோ அது வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். கெமிக்கல் சேஞ்சஸ்னால் அங்கே சம் ரியாக்ஷன் நடந்திருக்கும். ஸோ அந்த டோட்டலி அந்த சப்ஸ்டன்ஸில் வந்து சம் சேஞ்சஸ் நடந்திருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கெமிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் த very good example for physical and chemical changes. Okay. Next, now we are going to discuss about define physical changes. This question is asked for 2 more questions, very important one. Okay. so define physical changes. Physical changes are the temporary changes. so physical changes is a temporary changes in which there is change in the physical appearance of the substance but not in it is chemical compositions. பட் அங்கேயும் சம் சேஞ்சஸ் நடந்திருக்கும், ஆனால் வந்து கெமிக்கல் ரிலேட்டடாக எந்த சேஞ்சஸும் அங்கே நடந்திருக்காது. ஓகேவா. ரொம்ப ஒரு சேஞ்சஸ் நடந்தால் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அகெயின் டோட்டலாக சேஞ்ச் ஆனது, அது வந்து ஓவரால் சேஞ்சஸ் ஆனதுன்னு சொல்லுவோம். சம் சேஞ்சஸ் தான் நடந்திருக்கும், அது ஒன்றும் பெரிய இதாக இருக்காது, டெம்பரவரியாக தான் அந்த சேஞ்சஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கெமிக்கல் சேஞ்சஸ். ஹேர் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம். இங்கே வந்து ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகே. தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஏ physical changes. See the examples பார்த்தாலே உங்களுக்கு ஓவரால் கிளியர் ஆகிடும். ஓகே. ஃபர்ஸ்ட் இஸ் மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ். ஓகே. ஐஸ் வந்து என்ன ஆகுது, மெல்ட் ஆகுறது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஓகே. த சொல்யூஷன் ஆஃப் சால்ட் ஆர் சுகர். ஸோ சுகர் ஆர் சால்ட்டை வந்து அந்த சொல்யூட்டை வந்து சால்வெண்ட்டில் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணுறது, அது திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ ஃபிசிக்கல் சேஞ்சஸ். அதோட சேஃப் சைஸில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். அடுத்து வந்து ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்ட். ஸோ அந்த ரப்பர் பேண்டில் சேஞ்ச் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஃபிசிக்கல் சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகே. அங்கே வந்து இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சேஞ்சஸ் இருக்காது, சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கும், பட் அது வந்து கெமிக்கல் ரிலேட்டடாக இருக்காது. ஓகே. இது வந்து ஒரு ரிவர்சபிள் சேஞ்சஸ். திருப்பி வந்து அகெயின் வந்து இதை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்துடும். இப்போ ஐஸ் வந்து மெல்ட் ஆகுறது, அகெயின் வந்து திருப்பியும் வந்து அந்த மெல்ட்டான வாட்டரை வந்து திருப்பி நம்ம கூல் பண்ணும்போது, ஃப்ரீசர்லேயே எதை வச்சு கூல் பண்ணும்போது திருப்பி நமக்கு ஐஸ் க்யூப் கிடச்சிடும். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இஸ் ஏ ரிவர்சபிள் சேஞ்சஸ். திருப்பி நம்மளால் என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். ஸோ ரப்பர் பேண்டை நம்ம இப்படி இழுக்கும் போது திருப்பி அதனோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வர முடியும்.
ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்ஸ் அந்த சேஞ்சஸ் நடந்து அதோட ஒரிஜினல் ஸ்டேட்லேருந்து மாறினாலும் திருப்பி அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ரீபேக் பண்ணி திருப்பி அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வர முடியும். இது வந்து ஒரு ரிவர்சபிள் சேஞ்சஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃபிசிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லெட் அஸ் see. Let us now understand the physical changes that takes place in water. Water வச்சு சொல்கிறாங்க. ஓகே, you already know that water is exist in 3 states. One is solid, and second one is liquid, and third one is gas. Okay, so already you know that water ஓட exist state என்ன 3 state இருக்கு, solid, liquid, gas. Okay, change of the state takes place either by heating or cooling. So heat பண்ணும்போது cool பண்ணும்போது some changes நடக்கும். ஓகேவா? By heating energy is supplied. heat பண்ணும்போது energy என்ன ஆகுது, சப்ளை ஆகுது. அண்ட் பை கூலிங் எனர்ஜி இஸ் டேக்கன் அவே. எனர்ஜி வந்து டேக்கன் அவே ஆகுது கூல் பண்ணும்போது. ஓகே, தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் த சேஞ்சஸ், ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வாட்டரை வந்து ஒரு குட் எக்ஸாம்பிளாக இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. See the picture, changes that takes place in water. வாட்டரில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் ஃபிசிக்கல் ரிலேட்டடாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐஸ் வந்து தட் இஸ் சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேவா? அதை ஒன்ஸ் நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, வாட்டராக லிக்யூடாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ சாலிட் வந்து லிக்யூடாக கன்வெர்ட் ஆகுது. அண்ட் அகெயின் ஃபர்தர் ஹீட் பண்ண என்ன ஆகுது, ஸ்டீம், அது வந்து ஒரு கேஸாக எவாப்ரேட் ஆகுது. ஓகேவா? ஸோ அகெயின் அது வந்து ரிவர்சபிள் சேஞ்சஸாக திருப்பி பண்ணலாம். திருப்பியும் வந்து அந்த ஸ்டீம் வந்து கேஸ் ஓவர் ஹீட் ஆகுறது, மேலே ஒரு தட்டு போட்டு மூடினீங்கன்னா அந்த வாட்டர் வந்து மேலே பட்டு திருப்பி என்ன ஆகும், நமக்கு வந்து கூல் பண்ணும்போது திருப்பி அந்த வாட்டர் நமக்கு கிடச்சிடும் லிக்விட் ஃபார்மில். திருப்பி அகெயின் அதை ஃபர்தர் அந்த வாட்டரில் கூல் பண்ணும்போது நமக்கு ஐஸ் க்யூப் கிடச்சிடும். ஓகே, ஸோ ஹீட் பண்ணும்போது ஐஸ் க்யூபை ஹீட் பண்ணும்போது வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. வாட்டர் அகெயின் ஃபர்தர் ஹீட் பண்ணும்போது கேஸஸாக ஃபார்ம் ஆகுது. திருப்பியும் அந்த கேஸஸை நம்ம கூல் பண்ணும்போது நமக்கு வாட்டராகவே கிடைக்கிது. திருப்பி அகெயின் கூல் பண்ணும்போது நமக்கு ஐஸ் க்யூப் சாலிடாக கிடச்சிருது. ஸோ ஃபிசிக்கல் சேஞ்ச் இஸ் கால்டு ரிவர்சபிள் சேஞ்சஸ். ஓகே, இது ரிவர்சபிள் சேஞ்சஸ், அதை வந்து திருப்பி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது இந்த பிக்சர் மூலமாக நமக்கு தெரியுது. ஓகே, திருப்பியும் அது ஃபார்ம் ஆனால் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே அதை கொண்டு வர முடியும் ரிவர்ஸாக. ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see and name a few process connected with the changes in state of water. ஸோ ஸ்டேட் ஆஃப் வாட்டர்லேருந்து சம் ஃபியூ ப்ராசஸ் வந்து இங்கே இருக்குது. என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க, ஐஸ் இன்ட்டு வாட்டர் ஆன் ஹீட்டிங். ஐஸ் வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகி அது என்ன ஆகுது, ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஐஸ் வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ இன் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் மெல்ட்டிங். இந்த ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெல்ட்டிங் சொல்லுவோம். ஸோ ஐஸ் வந்து மெல்ட் ஆகி நமக்கு வாட்டராக கிடைக்கிறத மெல்ட்டிங்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், வாட்டர் இன்ட்டு ஸ்டீம் ஆன் ஹீட்டிங். ஸோ வாட்டர் வந்து திருப்பி நம்ம ஹீட் பண்ண நமக்கு ஸ்டீமாக எவாப்ரேஷன் ஆகுது. ஸோ இன் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் வேப்பரைசேஷன். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஸ்டீம் இன்டு வாட்டர் ஆன் கூலிங். ஸோ அந்த ஸ்டீமை திருப்பி அந்த வாட்டரை வந்து என்ன பண்ணுறோம், கூல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் கண்டென்சேஷன். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் எ கண்டென்சேஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், வாட்டர் இன்ட்டு ஐஸ் ஆன் கூலிங். ஃபர்தர் அந்த வாட்டரை வந்து நம்ம கூல் பண்ணும்போது நமக்கு ஐஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ திஸ் ப்ராசஸ் கால்ட் அஸ் எ ஃப்ரீசிங். ஸோ இந்த வாட்டரை பேஸஸாக வச்சு ஃபியூ ப்ராசஸ் நடக்குது. அதுக்கு என்னென்ன பேர், மெல்ட்டிங், வேப்பரைசேஷன், கண்டென்சேஷன் அண்ட் ஃப்ரீசிங். சப்ளிமேஷன்ஸ் ஆல்சோ ஃபிசிக்கல் சேஞ்சஸில் தான் வரும். ஓகே, ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் இருக்குது இதில் ரிலேட்டட் டு வாட்டரை வச்சு சொல்லியிருக்காங்க, அதோட சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டை வச்சு ஆஃப் வாட்டர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஐஸ் இன்ட்டு வாட்டர் ஆன் ஹீட்டிங் என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டால் மெல்ட்டிங்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see more to know. ஆல்ரெடி நான் சொன்னேன், சப்ளிமேஷன் இஸ் ஆல்சோ என்னது, ஃபிசிக்கல் சேஞ்சஸ். த சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு கேஸ். ஸோ அது என்ன ஆகுது, சாலிடாக நம்ம வந்து வைக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து மேலே வந்து காட்டன் வச்சு அந்த சப்ளிமேஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே காட்டன் வச்சு அகெயின் அதை வந்து ஒரு கேஸஸ் ஃபார்ம் போகிறத தடுக்கிறது. ஓகே, கேஸ் டைரக்ட்லி இஸ் கால்ட் சப்ளிமேஷன். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, கேம்ஃபர் கொடுத்துருக்காங்க, அதாவது கற்பூரம் அப்படி அது சொல்லுவாங்களா, அதான் கேம்ஃபர். த சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு கேஸ் டைரக்ட்லி இஸ் கால்ட் சப்ளிமேஷன். ஓகே, இதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், சப்ளிமேஷன் சொல்லுவோம். Next let us see the picture, dissolving of sugar in water. ஸோ சுகர் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகுறது. ஓகே, இப்போ இங்கே வாட்டர்னு பார்த்தீங்கன்னா அதை சால்வெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, வாட்டர் இஸ் எ சால்வெண்ட். ஓகே, சால்ட்டு இல்லை சுகர், சால்ட் அண்ட் சுகர் இஸ் எ சொல்யூட்டு. ஓகே, நம்ம போடுற
சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், சொல்யூட்டுன்னு சொல்லுவோம். லிக்விட் ஃபார்மில் அங்கே இருக்கிறத வாட்டரை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், சால்வெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ சுகரை வந்து வாட்டரில் நான் ஆட் பண்ணால் அது என்னவாயிரும், எனக்கு கன்வெர்ட் ஆயிரும், சுகர் சொல்யூஷன் ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டிசொல்யூஷன் ஆஃப் சுகர் இன் வாட்டர், சுகர் சொல்யூஷன். ஓகே, ஒன்றும் இல்லைப்பா, யூ டேக் ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ வாட்டர் இஸ் ஏ சால்வெண்ட். அந்த சால்வெண்ட்டில் நான் ஒரு ஸ்பூன் வந்து சுகர் எடுத்து ஆட் பண்ணேன். சுகர் இஸ் ஏ சொல்யூட். ஓகே, நம்ம போடுற அமௌண்ட் ஆஃப் அந்த சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம சொல்யூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சுகரை வந்து நான் போட்டு நல்லா கலக்கிறேன். ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு வாட்டரில் என்ன ஆயிடுச்சு, சுகர் வந்து மிக்ஸ் ஆகி நல்லா கலந்துருச்சு. ஸோ அதை நான் என்னன்னு சொல்லுவேன், சுகர் சொல்யூஷன் சொல்லுவேன். இதை தான் நான் வந்து டிசொல்யூஷன், ரெண்டும் ஒன்றா கலந்தது டிசொல்யூஷன் சொல்லுவேன். ஓகே, next let us see, solvent is a substance that dissolves the solute. Solvent என்ன சொன்னேன், வாட்டரு, அது வந்து is a substance that dissolved in solute. solute dissolve ஆகுது. So solute is a substance that dissolved in a solvent to make a solution. So solute வந்து solventல dissolve ஆகுற solution சொல்லுவோம். When a solute is dissolved in a solvent, solute means sugar dissolved in a solvent, water, ரெண்டு dissolve ஆகுறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், solution சொல்லுவோம். So see the yellow கலரில் அந்த இருக்குல்ல, அதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போகும். ஸோ சொல்யூட் தட் மீன்ஸ் சுகர் ஆர் சால்ட், இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்கும், அதுதான் சொல்யூட்னு சொல்லுவோம். சால்வெண்ட் தட் மீன்ஸ் வாட்டர். ஓகே, வாட்டருக்கு வந்து யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படிங்கிற ஒரு பேர் கூட இருக்குது, ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஓகே, ஸோ வாட்டர் தான் சால்வெண்ட். ஸோ சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் ரெண்டையும் மிக்ஸ் ஆகி நம்ம கிடைக்கிறது தான் சொல்யூஷன். ஸோ அது சுகர் போட்டால் சுகர் சொல்யூஷன், சால்ட் போட்டால் சால்ட் சொல்யூஷன். ஓகே, திஸ் இஸ் கால்ட் a dissolution. Next let us see, do you know, water is known as the universal solvent. Already you know that water is known as a universal solvent. It dissolves a wide range of substance. So on the range of substance la idu enna agudhu, dissolve agudhu solvent. Okay, so water is a universal solvent. This question is asked for 1 mark question. So water enna mari solvent nu kepanga, universal solvent appdin solvanga. Okay, next we are going to discuss about chemical changes. Define chemical changes. Chemical changes are the permanent changes. இது வந்து ஒரு permanent changes. Okay, in which there is change in the chemical composition and new substance is formed. So chemical composition related some changes நடந்திருக்கும், ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், கிடச்சிருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கெமிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட், பெர்மனன்ட் சேஞ்சஸ், கெமிக்கல் சேஞ்சஸ். அண்ட் இதில் வந்து ஒரு கெமிக்கல் கம்போசிஷன் நடந்திருக்கும் அண்ட் ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும், ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், கெமிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, again one more time I will repeat. Okay, define chemical changes. Chemical changes are the permanent changes in which there is change in the chemical composition and new substance is formed. Let us see the examples. Burning of wood, ஒரு wood வந்து burn ஆகிறது. பாப்பிங் ஆஃப் பாப்கார்ன், அந்த பாப்கார்ன் வந்து அந்த பொரிஞ்சு வர்றது. அது பிளாக்கனிங் ஆஃப் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ், சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக பிளாக் ஆகிடும்ல, ஒரு மாதிரி போட்டாலே தெரியும் உங்களுக்கு, கருத்துருச்சும்பாங்க அந்த மாதிரி. ஸோ சம் பிளாக் ஆகிடுறது. ரஸ்டிங் ஆஃப் அயன், ஆல்ரெடி யூ நோ தட் அயன் வந்து என்ன ஆகுது, ரஸ்ட் ஆகிறது, ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் என்னது, கெமிக்கல் சேஞ்சஸ். இந்த கெமிக்கல் சேஞ்சஸ்லாம் எப்படி திருப்பியும் நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியாது அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு. ஓகே, இப்போ அயன் வந்து ரெஸ்ட் ஆகிடுச்சு, அது திருப்பியும் வந்து நார்மல் கொண்டு வர முடியுமா, கொண்டு வர முடியாது, வேஸ்ட்டு. ஓகே, இப்போ பர்னிங் ஆஃப் வுட்டு, ஒரு வுட்டு பர்ன் ஆகிடுச்சு, திருப்பி அந்த வுட்டை கொண்டு வர முடியாது. ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து ஒரு இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ், திருப்பி அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியாது. பட் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ரிவர்சபிள் சேஞ்சஸ், அதை கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we will discuss about physical and chemical changes. டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க போகிறோம். திஸ் கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ்க்கும் கெமிக்கல் சேஞ்சஸ்க்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபிசிக்கல் சேஞ்சஸ், நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு. ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் சேஞ்சஸில் என்ன ஆகும், ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகே, இதே இது கெமிக்கல் சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு, ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், நோ சேஞ்ச் இன் த கெமிக்கல் கம்போசிஷன். கெமிக்கல் கம்போசிஷனில் எந்த சேஞ்சஸும் நடக்காது. பட் கெமிக்கல் சேஞ்சில் தெர் இஸ் சேஞ்ச் இன் த கெமிக்கல் கம்போசிஷன், கெமிக்கல் கம்போசிஷனில் சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, தேர்ட் பாயிண்ட், இட் இஸ் ஏ டெம்பரவரி சேஞ்சஸ். ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஏ டெம்பரவரி சேஞ்சஸ், கெமிக்கல் சேஞ்சஸ் ஏ பெர்மனன்ட் சேஞ்சஸ். ஓகே, அண்ட் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஃபோர்த் பாயிண்ட், இட் இஸ் ரிவர்சபிள். ரிவர்சபிள் மீன்ஸ் ஒரிஜினல் ஃபார்முக்கு கொண்டு வந்துட முடியும். ஸோ அதுதான் ரிவர்சபிள் சேஞ்சஸ் சொல்கிறோம்.
இது வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ்லாம் நடக்கும். பட் கெமிக்கல் சேஞ்சஸில் இட் இஸ் இர்ரிவர்சபிள். ஒன்ஸ் அந்த சேஞ்சஸ் நடந்துருச்சுன்னா திருப்பி அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு கொண்டு வர முடியாது. ஸோ இது வந்து irreversible changes சொல்லுவோம். கெமிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே irreversible changes, physical changes எல்லாமே reversible changes. ஸோ இந்த கொஸ்டின் கூட 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். எது வந்து ரிவர்சபிள் எது irreversibleன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும். physical is a reversible changes, chemical is a irreversible changes. ஓகே, next let us see desirable and undesirable changes. Look at the pictures and write whether they are desirable or undesirable changes. நமக்கு யூஸ்ஃபுல் சேஞ்சஸாக இருந்தால் அது desirable changes, நமக்கு யூஸே இல்லை அந்த சேஞ்சஸ்னால அப்படின்னா அது undesirable changes. இதுதான் மெயின் திங். ஓகே, இப்போ ஃபாரஸ்ட் வந்து ஃபயர் ஆகிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக கிடையாது. நம்ம என்விரான்மெண்ட்டில் நமக்கு அது ரொம்ப ஒரு டேஞ்சரானது. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டை ஃபயர் ஆகிறது இஸ் ஏ undesirable changes. டீகேயிங் ஆஃப் ஃப்ரூட், பழம் அழுகிறதும் நமக்கு வந்து அன்டிசைரபிள் சேஞ்சஸ். இதுக்கு வந்து நம்ம வந்து இது யூஸ்ஃபுல் கிடையாது. இந்த சேஞ்சஸ் நமக்கு ரிப்பனிங் ஆஃப் ஃப்ரூட் தான் நமக்கு யூஸ்ஃபுல். பட் டீகேயிங் ஆஃப் ஃப்ரூட் பல அழுகிறது ஈஸியாக அன்டிசைரபிள் சேஞ்சஸ். Next we are going to discuss about define desirable changes. The changes which are useful, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அந்த சேஞ்சஸ் தான் desirable சொல்லுவோம். not harmful, ரொம்ப பாதிப்பும் அதிகமாக இருக்கக்கூடாது, எந்த பாதிப்புமே இருக்கக்கூடாது. to our environment, நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு. and desired by use by us are known as a desirable changes. Again one more time I will repeat, the changes which are useful, not harmful to our environment and desired by us are known as a desirable changes. Let us see the examples of desirable changes. Okay, first ripening of fruit, பழம் பழுக்கிறது. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான சேஞ்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் க்ரோத் ஆஃப் பிளான்ட் வந்து க்ரோத் ஆகிறதும் நமக்கு யூஸ்ஃபுல்லான நமக்கு நீடட். ஓகே, குக்கிங் ஆஃப் ஃபுட்டு அதுவும் நீடட். மில்க் சேஞ்ச் டு கர்டு, ஸோ இது வந்து நமக்கு தேவையானது தான். ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. எதுக்கு? என்விரான்மெண்ட்டுக்கு. ஓகே, டிசைராக இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம டிசைரபிள் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் டிசைரபிள் சேஞ்சஸ். ஓகே, next let us see undesirable changes. The changes which are harmful to our environment and not desired by us are known as undesirable changes. ஸோ இதை பார்த்தாலே தெரியும், ஹார்ம்ஃபுல் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடியது, பட் நமக்கு நாட் டிசையர் அந்த மாதிரி இருந்தால் அதை என்னன்னு சொல்லுவோம், அன்டிசைரபிள் சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் see the picture, காடு வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகிறது, டீகேயிங் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் வால்கானோ. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத சேஞ்சஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அன்டிசைரபிள் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, next let us see the examples. See the examples. Deforestations, காடுகளை அழிக்கிறது. as decaying of fruit, பழங்கள்லாம் அழுகிறது. rusting of iron வந்து ரஸ்ட் ஆகிறது. இதெல்லாம் வந்து நாட் யூஸ்ஃபுல் சேஞ்சஸ். ஸோ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அன்டிசைரபிள் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, டிசைரபிள் இஸ் யூஸ்ஃபுல் சேஞ்சஸ் இஸ் ஏ டிசைரபிள் சேஞ்சஸ் அண்ட் நாட் யூஸ்ஃபுல் இஸ் ஏ அன்டிசைரபிள் சேஞ்சஸ். ஓகே, நமக்கு அந்த சேஞ்சஸ்னால யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா அது நம்ம டிசைரபிள் சொல்லுவோம். நமக்கு அந்த சேஞ்சஸ்னால எந்த யூஸும் இல்லை, நம்மளோட என்விரான்மெண்ட் தான் ஹார்ம் ஆகுது, பாதிப்பாகுது, நமக்கு தேவையான திங்ஸும் பாதிப்பாகுது அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், அன்டிசைரபிள் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, next we are going to discuss about natural and human made changes. என்னென்ன சேஞ்சஸ்ன்னு பார்ப்போம். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் சேஞ்சஸ். இந்த சேஞ்சஸில் என்னென்ன சேஞ்சஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். see the picture. first one is floods. ஸோ வெள்ளம் வர்றது. நெக்ஸ்ட் வந்து பிளான்டேனிங் ஆஃப் சீட் லைன்ஸ். ஸோ ஒரு பிளான்ட் வந்து க்ரோத் ஆகுறது. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு நேச்சுரலாக நடக்கிறது. ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லுவோம், நேச்சுரல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் see the picture, carpentry and land slides. ஸோ இது வந்து land slides is a natural, பட் carpentry is நம்ம ஹியூமன் மேன்மேட் செய்யுது. ஸோ அதனால் அது வந்து மேன்மேட் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, see the definitions. Natural changes. Define natural changes. Changes take place in nature on their own. Okay, நேச்சுரலாக ஓனாக நடக்கக்கூடியது and are beyond the control of human beings. ஹியூமன் பீயிங்ஸால் எந்த கண்ட்ரோலும் பண்ண முடியாது. are known as a natural changes. ஓகே, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நேச்சுரல் சேஞ்சஸ். அது நேச்சுரலாகவே நடக்க முடியும், நம்மளால் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, these kind of changes is called as a natural changes. Again one more time I will repeat,
Define natural changes. Changes which takes place in nature on their own and are beyond the control of human beings are known as natural changes. Next, let us see the examples of natural changes. Rotation of the earth. So earth வந்து rotation ஆகிறது and changing phases of the மூனோட அந்த change of the phase அது எப்படி சேஞ்ச் ஆகுது அது. நெக்ஸ்ட் ரெயின், இதெல்லாம் வந்து நேச்சுரல் சேஞ்சஸ். ஓகே, next we are going to discuss about human made or artificial changes. Okay, the changes which are about by human beings are known as a human made or artificial changes. ஹியூமனால் பண்ணக்கூடியது அந்த சேஞ்சஸ்லாம் என்னன்னு சொல்லுவோம், ஹியூமன் மேட் ஆர் ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். தே வில் நாட் ஹேப்பன் ஆன் தியர் ஓன். ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் ஓனாக நடக்காது. ஓகே, நம்ம எதுவும் செஞ்சால் தான் இந்த சேஞ்சஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், நம்ம ஹியூமனால் செய்யப்படுற சேஞ்சஸ்லாம் ஹியூமன் மேட் ஆர் ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ். ஓகே, லெட் அஸ் see the examples. These are the example for human made or artificial changes. Okay, cooking, deforestation, cultivation crops and construction of buildings. இதெல்லாம் வந்து ஹியூமன் மேன்மேடால் செய்யப்படுறது. ஸோ இதுதான் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் சேஞ்சஸ் இல்லை ஹியூமன் மேன்மேட் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. டேர்ம் 2 யூனிட் 3 சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் லெசன் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா, ஐ வில் சென்ட் யூ புக் பேக் ஆன்சர்ஸ். ஓகே, தேங்க்யூ.